என்னடா கையில ஏதோ கோழி குண்டு மாதிரி வச்சு விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்கானேன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. வேற ஒன்றும் இல்லை, இது வந்து தாமரை விதை தான். நம்ம வீட்டு தோட்டத்துல தாமரை தான் விதைக்க போறோம். ஸோ இந்த விதையுமே நான் வந்து இன்னைக்கு தான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த தாமரை விதை விதைக்க முன்னாடி இதுல ஒரு சின்ன வேலை இருக்கு. அந்த வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தாமரை விதையை பொறுத்த வரைக்கும் அதோட ஓடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முன்னாடியும் இந்த பின்னாடி உள்ள சைடுமே நம்ம வந்து நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இதை வந்து தரையில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஸோ ஒரு நல்ல சொரசொரப்பான தரையாக பார்த்து தேய்ச்சிட்டா நல்லது. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து தேய்ச்சாச்சு. ஸோ பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சிட்டா போதும். நமக்கு இதுல இருந்து சீக்கிரமாகவே நமக்கு வந்து செடிகள் வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம தேய்ச்சி வச்ச எல்லா விதைகளுமே இந்த டப்பால தான் போட போறோம். ஸோ அதுக்காக தண்ணியுமே பிடிச்சு வச்சாச்சு. வாங்க விதைகளுமே போட்டுடலாம். நம்ம இப்படி போடுற விதைகள் எல்லாமே தண்ணியில வந்து அடியில போய் ஆழ்ந்துருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து விதைகள் வந்து மேலே மிதந்துட்டு அப்படி இருந்ததுன்னா வளராது. ஸோ இது எப்படி வளருது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்டேட் பண்றேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.